Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers from science part in the competitive exam of NMMS 2016. Question number 111 to 145. 111th question. If the side of each small cube is 2 cm in length, find the total volume of the cube in the given figure. So this is cube. இந்த க்யூபில் ஸ்மால் க்யூபோட லென்த் வந்து 2 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் க்யூபோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓவரால் வால்யூம் ஃபார் திஸ் டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஸ்மால் க்யூப், நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் க்யூப். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் க்யூப்னா ஃபார்முலா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் க்யூப்னா. ஸோ இங்கே 2 சென்டிமீட்டர், அது லென்த்து 2 சென்டிமீட்டர் இருக்கும், பிரெத்து 2 சென்டிமீட்டர், ஹைட்டும் 2 சென்டிமீட்டர். அப்போ லென்த்து 2 சென்டிமீட்டர், பிரெத்து 2 சென்டிமீட்டர், ஹைட்டு 2 சென்டிமீட்டர். இதுக்கு ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் க்யூப். ஸோ 2 2 4 4 2 8 சென்டிமீட்டர் க்யூப். திஸ் இஸ் வால்யூம் ஆஃப் ஸ்மால் க்யூப். ஸோ ஒரு ஸ்மால் க்யூபோட வால்யூம் 8 சென்டிமீட்டர் க்யூப். இப்போ எவ்வளோ ஸ்மால் க்யூப்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு ஸ்மால் க்யூப் இருக்கும், இது ஒரு ஸ்மால் க்யூபு, அதே மாதிரி இது ஒரு ஸ்மால் க்யூபு, இது ஒரு ஸ்மால் க்யூப். ஸோ இந்த சைடு 4 இருக்குது. ஸோ இங்கே 4 இருந்தால் இந்த பக்கம் 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 இருக்குது. ஸோ டோட்டலி 8 க்யூப்ஸ். அப்போது டோட்டல் வால்யூம் ஆஃப் த க்யூப் 8 இன்ட்டு 8 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ ஆன்சர் இஸ் 64 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டாவது வந்து ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின்னு 112th கொஷின்னு. டைம் பீரியட் இஸ் மெஷர்ட் பை யூஸிங் எ சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட் இஸ் மெஷர்ட் ஒன்ஸ் அகைன் பை இன்க்ரீஸிங் த மாஸ். ஸோ மாஸை இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் லென்த் வந்து சேம் லென்த்தாக இருக்குது. ஒரு சிம்பிள் பெண்டல்னால் இப்படி இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இதுதான் சிம்பிள் பெண்டல்னு சொல்லுவோம். இது வந்து லென்த்து, இது வந்து மாஸு. ஸோ இந்த லென்த்து வந்து சேஞ்ச் ஆகலை, சேம் லென்த்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் பண்ணால் டைம் பீரியடில் சேஞ்ச் ஆகாது. ஸோ டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் த மாஸ். T is equal 2π√L/g. ஸோ இந்த ஈக்குவேஷன் தெர் இஸ் நோ மாஸ், எம் இல்லை. ஸோ எம் இல்லாததுனால மாஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணாலையும், ரெடியூஸ் பண்ணாலையும், இன்க்ரீஸ் பண்ணாலையும் T வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் டைம் பீரியட் வில் நாட் சேஞ்ச். டைம் பீரியட் டிபெண்ட் ஒன்லி L அண்டு G தான். Lனா லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம், G na acceleration due to gravity. So time period does independent on mass m. So that time period will not change. Option 1 is the right answer. Question number 113. Convert 0 Kelvin to Fahrenheit. For this formula F is equal 9/5. Here C will come. C க்கு பதிலா என்ன பண்றேன்னா K minus 273. அந்த கன்வர்ஷன், அதாவது டிகிரி செல்சியஸ் கெல்வின் கன்வர்ஷன் இங்க plus 32. F is equal to 9/5 is 1.8 0 Kelvin. So 0 Kelvin இங்கே கெல்வினுக்கு 0 minus 273 plus 32. Then F is equal to இந்த 1.8 இந்த minus 273 multiply பண்ணால் will get minus 491.4. இது அப்படியே add plus 32. So different symbol இருக்கிறதுனால என்ன பண்ணால் subtract பண்ணணும். ஸோ subtract பண்ணால் 459.4 வருது. இந்த மைனஸ் வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ் 491, அதனால் மைனஸ் வரும். ஸோ டிகிரி Fahrenheit. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 114. ஃபோர்ஸ் மே சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். அதாவது ரெஸ்ட்டில் இருந்தால் மோஷனில், இல்லை மோஷனில் ரெஸ்ட்டில் பண்ணும். நெக்ஸ்ட் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஃபோர்ஸ் வந்து ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இதெல்லாமே ட்ரூ. ஆனால் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் மே சேஞ்ச் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மாஸ் வந்து சேஞ்ச் பண்ணாது ஃபோர்ஸ். ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 2 and 3. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 115. A rectangular storage tank is filled with water. The value of G is 9.8 m/square. What is the pressure at a depth of 10 centimeter? ஸோ ரெக்டாங்குலர் ஸ்டோரேஜ் டேங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல G வேல்யூ வந்து 9.8. ப்ரெஷர், வாட் இஸ் த ப்ரெஷர் அட் ஏ டெப்த் 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த
டேங்க்கில் 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் எவ்வளோ ப்ரெஷர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 10 சென்டிமீட்டர் ஆழம் டெப்த்துன்றது ஹெச். we know that pressure formula P is equal to F by Aன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே P வந்து டிபெண்ட் ஆன் ஹெச் இல்லையா, அதனால் ஹெச் ரோ ஜி. இதுவும் ப்ரெஷர் ஃபார்முலா தான். நம்ம ஒரு சில ஃபார்முலா பார்த்துருவோம், P is equal to F by Aன்னு சொல்லிட்டு. இதுவும் ப்ரெஷர் ஃபார்முலா தான். ஸோ P is equal to ஹெச் வந்து 10 சென்டிமீட்டர், 10 into 10 power minus 2. ரோனா டென்சிட்டி, ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000. அப்புறம் ஜி இன்ட்டு ஜி வந்து எவ்வளோ கொடுத்தோன்னா 9.8. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். இந்த இதில் 2 0, இந்த 10 power minus 2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா 10 ஸ்கொயர் 10 power minus 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரோ பி இஸ் ஈக்குவல், இது வந்து பி, இது வந்து ரோ, அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 10 10 100. ஸோ 100 இன்ட்டு 9.8. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 100 இன்ட்டு 9.8 மல்டிப்ளை பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு 980. இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே போனால் மீட்டர் பவர் minus 2 வரும். அதனால் ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் 980 நியூட்டன் மீட்டர் பவர் minus 2. ஃபார்முலா இஸ் P is equal to H rho G. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 116. Which is not related to electromagnet? An electromagnet attracts a piece of iron. This is related. Nichrome alloy is used in electromagnet. This is not related. Electric bell as an electromagnet. This is related. Current passing through a metal produce magnetic field around it. This is also related. But not related with electromagnet is second option. So second one is the right answer. Question number 117. A neutral object can be charged even without touching the neutral body with a charged body. This type of charging is called. ஒரு ஆப்ஜெக்டை தொடாமையே சார்ஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன், சார்ஜிங் பை கண்டக்ஷன்னா, சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன்னா உராய்வு மூலமாக மின்னோட்டம், அதாவது சார்ஜ் ஆகுறது. கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டக்டான ஒரு சார்ஜ்டு பாடியை வந்து இன்னொரு அன்சார்ஜ்டு பாடியோட டச் பண்ணோம்னா அது அப்படியே கண்டக்ட் ஆகும். சார்ஜிங் பை இண்டக்ஷன் சொன்னால் டச் ஆகாமே. ஸோ without touching neutral body with charged body, this type of charging is called charging by induction. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 பென் எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் பெனில் வந்து சார்ஜாக இருக்குது, இந்த பிளாக் கலர் வந்து அன்சார்ஜாக இருக்குது. ஸோ இது வந்து டச் பண்ணாமே இந்த ப்ளூ கலர் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பிளாக் கலர் வந்து சார்ஜ்டு பாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வித்தவுட் டச்சிங் இஃப் யூ ப்ரொடியூஸ் எனி சார்ஜிங் இந்த நியூட்ரல் பாடி, அந்த பிளாக் கலர் தான் நியூட்ரல் பாடி, தட் type of charging is called charging by induction. So option third one is the right answer. Question number 118. When two cells, two bulbs and switch are all connected in series, the electric circuit can be represented by. ஒரு சர்க்யூட்டில் 2 செல்ஸ் இருக்கணும், 2 பல்ப் இருக்கணும், அப்புறம் சுவிட்ச் இருக்கணும். இப்போ 2 செல்ஸு, 2 பல்பு, 2 சுவிட்ச் வந்து 1 சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டில் இருக்குது. 2 பல்ப், 2 செல்ஸ், இது ஒரு செல், இது ஒரு செல், 2 செல்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு சுவிட்ச் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் டயக்ராம் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கொஷின் நம்பர் 119. A student goes for a walk in the park near her house. She starts from point A, walks in a rectangular path of length 7 meter and breadth 3 meter. She returns to the same point A. What is her displacement? ஸோ பாயிண்ட் ஏலேருந்து மூவ் ஆகுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு. ஏலேருந்து மூவ் ஆகிட்டு திருப்பி ஏக்கே வந்துடுறாங்க. ஸோ அப்போது இனிஷியல் பொசிஷனும் ஏ, ஃபைனல் பொசிஷனும் ஏ. அப்போ இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷன் சேமாக இருந்தால் displacement is 0. So there is no displacement. So that answer is 0 meter. Next, question number 120. What does the odometer of an automobile measure? Odometer measures the distance of an automobile. So option 2 is the right answer. Number 121. The image formed by the plane mirror of the word examination. We know that properties of image formed by plane mirror. One of the properties
of the image formed by plane mirror is left right reversal, that is lateral inversion. So lateral inversion or left right reversal. சிம்பிளாக என்ன பண்ணலான்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னா இந்த ரைட்டில் இருக்கிறது லெஃப்டில் வரணும், இந்த லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் போகணும். அதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்க சொல்ல லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்லேயும் ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் வந்துருக்குது, இந்த தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் ரிவர்சல் ஆர் லேட்ரல் இன்வர்ஷன். அக்கார்டிங் டு தட் ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 122. வெஜிடபிள் பிரியாணி when cooked its aroma spreads. ஸோ அரோமானா வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நியர்பை சரௌண்டிங்ஸ். வெஜிடபிள் பிரியாணி செய்ய சொல்லலாம். அப்போது வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா த ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ். கேஸ் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்றாங்க. த ஹை ஸ்பீட் ஆஃப் த கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸு அந்த பார்ட்டிகல்ஸ் கேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மாலிகுல்ஸ்லாம் வேகமாக ஸ்பீடாக மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த லார்ஜ் ஸ்பேஸ் பிட்வீன் தம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் இல்லை மாலிகுல்ஸ்க்கு இடையில் வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதனால தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே கரெக்ட். ஆல் த அபோவ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 123. On varying the dash, the matter will change from one state to another. On varying the temperature. So option third one is the right answer. Varying the temperature, matter will change from one state to another. Next, question number 124. Which is used as a stain remover in clothing. So stain na கரை, நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற துணியில் இருக்கிற கரையை வந்து போக்க உதவுது எதுன்னு சொன்னால் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 125. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். லிட்மஸ், டர்மரிக் பவுடர், ரெட் கேபேஜ் ஜூஸ். இந்த லிட்மஸ்ஸு, டர்மரிக் பவுடரு, ரெட் கேபேஜ் ஜூஸ் இதெல்லாம் நேச்சுரல் இண்டிகேட்டர். ஸோ இது மெத்தில் ஆரஞ்சு வந்து கெமிக்கல் இண்டிகேட்டர். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆட் ஒன் எதுன்னு சொன்னால் மெத்தில் ஆரஞ்சு. ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Next question number 126. Citric acid, sodium bicarbonate reacting together which gives salt and water. Then one more thing. So that should be carbon dioxide. Option 2 is a carbon dioxide. Question number 127. Which alcohol is allowed recently by the central government to be mixed with petrol and used? எத்தனால். ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது பெட்ரோலோட எந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அலோவ் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் எத்தனால். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 128. ஃபைண்ட் த ஜீரோ வேலண்ட் எலமெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஜிங்கு, கால்சியம், சோடியம், தென் ஹீலியம். Helium is a zero valent element. So one of the inert gas element because it has no any valent element. So that option 2 is the right answer. Outer orbit is fully filled. That is 2 electrons. Next question number 129. Match the following. Both plants and animals are made from a few elements. Match the elements with their percentage. Elements percentage. So oxygen 65%, carbon 18%, nitrogen 3%, hydrogen 10%. According to this, option 1 is the right answer. Option 1 is the right answer, that is A3, B1, C4, D2. Next question number 130. Atoms which are extremely small in size are expressed in terms of 10 power minus 10, that is 1 Armstrong. 10 power minus 10 ஆட்டமை வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா 10 power minus 10 மீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. Question number 131. Choose the correct statements. Cathode rays travel in straight line. Yes, this is true, correct statement. Cathode rays are positively charged particles. This is wrong statement, incorrect statement. This is negatively charged particle. So negatively should come. Another is wrong. Cathode rays are made up of small particles that have mass and kinetic energy. This is true statement. The cathode rays are otherwise called canal rays. இது வந்து false. Cathode rays வந்து canal rays, positive rays தான் canal rays னு சொல்லுவோம். அதனால் இது false. அப்போ incorrect வந்து second, fourth. கொஷின் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு திஸ், ஆப்ஷன் ஃபோர்த் ஒன் இஸ் அ ரைட் ஆன்சர். ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 132.
what is the ratio of mass of a water compound which is made up of one oxygen atom and two hydrogen atom? So H2O, this is molecular formula of water. For hydrogen, atomic mass is 1. For 2 hydrogen, 2 into 1. Next, for oxygen, atomic mass is 16. So 2 is to 16. If you divide, you will get 1 is to 8. So option third one is the right answer. Question number 133. Dash is used as antiseptic and absorbent bandage in the hospital. Spugnum. Option 4 is the right answer. Spugnum. Question number 134. Choose the incorrect pair. Sprinkle irrigation, brinjal. This is not sprinkle irrigation, it is a drip irrigation, brinjal. So this is incorrect statement. Furrow irrigation, அதாவது கால்வாய் பாசனம் சொல்லுவாங்க வாழைக்கு பனானாக்கு, இது ட்ரூ. தேக்கு நீர் பாசனம், பேசின் இரிகேஷன், பேடி நெல்லுக்கு வந்து கழனி அதுலேயே தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் அது பேசின் இரிகேஷன், தேக்கு நீர் பாசனம், இதுவும் கரெக்ட். ட்ரிப் இரிகேஷன், திராட்சைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம், இதுவும் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் பேர் வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Question number 135. Who classified the plants on the basis of their water requirement? ஸோ பிளான்ஸை வந்து வாட்டர் தேவை அடிப்படையில் யார் அதை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா வார்மிங். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 136. Dash invented crystallograph which showed that plants have feelings. ஸோ பிளான்ஸ்க்கு வந்து ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்கோகிராஃபை வந்து கண்டுபிடிச்சார். அவர் யாருன்னா ஜேசி போஸ். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Question number 137. The process by which the chaff is separated from the whole grain is called winnowing. ஸோ வின்னோயிங்னா காற்றில் தூற்றுதல். இந்த சாஃப் வந்து கிரைன்லேருந்து வெளியே போகணும். சாஃப் வந்து லைட்டாக இருக்கும் ரொம்ப. கிரெயின் வந்து அந்த தானியங்கள் சொல்லுவோம் இல்லையா அது. அப்போ அந்த தானியங்கள்லேருந்து அந்த தேவையற்ற பகுதி தான் அந்த சாஃப். அதை வந்து எப்படி நீக்கலாம்னா இது லைட்டாக இருக்கிறதுனால தூவுதல் மூலமாக நம்ம தூவுதல்னா வின்னோயிங். ஸோ வின்னோயிங் மூலம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 138. Dash are used in the manufacturing of paints and varnishes, resins. Option 4th one is the right answer. Question number 139. Suprarenal glands are located at the top of kidneys. Option 1 is the right answer. Question number 140. Osteoporosis is a condition in which the bones become brittle. அதாவது போன் எலும்புகள் வந்து உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அடுத்து 141. விட்டமின் சி இஸ் abundantly ஃபவுண்ட் இன் பீன் ஸ்ப்ரவுட்ஸ். அதாவது எல்லாத்துலேயுமே இருக்குது விட்டமின் சி. அதிகமாக எதில் இருக்கும் abundantly அப்படின்னா பீன் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளை கட்டிய பயிருன்னு சொல்லுவாங்க. அதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 142. ஹூ இஸ் கால்ட் த பேட் மேன் ஆஃப் இந்தியா? Salim Ali. Option 2 is the right answer. Question number 143. The purpose of food preservation is to. இந்த உணவு பதுப்படத்தில் நோக்கம் பர்பஸ் என்னென்னா prevent food from spoilage. ஸோ கெட்டு போகிறதுலேருந்து பாதுகாக்கிறது. கரெக்ட். Retain the color, taste and nutritive value of the food. அதாவது அந்த உணவுப் பொருளோட நிறம், சுவை, அப்புறம் அந்த ஊட்டப்பொருளெல்லாம் அதே ஸ்டேஜ்லேயே இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுவும் ட்ரூ. அதனால தான் ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுறோம், அதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா அண்டு வைரஸ். ஸோ பாக்டீரியா வைரஸ் வந்து அதிகமாக வளருதுன்றாங்க, அது தவறு. ஸோ அப்போ 1, 2 கரெக்ட், தேர்ட் ஒன் இஸ் ராங். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். போத் 1 and 2 are correct, third is wrong. Option 2 is the right answer. Question number 144. Match the following. Milk teeth, there are 20 teeth. Permanent teeth, there are 32 teeth. Incisors, there are 8 teeth. Molars, there are 12 teeth. ஸோ ஆஃப் ஃபார் அப்பர் ஜா, ஆஃப் ஃபார் லோயர் ஜா. இப்போ 32 டீத்துன்னா மேல் தாடின்னு சொல்லுவாங்க. மேல் தாடியில் 16 இருக்கும், கீழ் தாடியில் 16 இருக்கும். அப்போ தான் 32 32 ஆகும். ஸோ இது 12ன்னு சொன்னால் மேல் தாடியில் 6 இருக்கும், கீழ் தாடியில் 6 இருக்கும். ஸோ எவ்ரி திங் சம் ஆஃப் டீத்ஸ் ப்ரெசன்ட் இன் அப்பர் ஜா அண்டு லோயர் ஜா. அந்த மேல் தாடியிலும் கீழ் தாடியில் ரெண்டு சேர்த்து தான் சொல்கிறது எல்லாமே. அக்கார்டிங் டு திஸ், இந்த பிரகாரம் ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏக்கு வந்து தேர்டு, பிக்கு வந்து ஃபஸ்ட்டு, சிக்கு வந்து ஃபோர்த்து, டிக்கு வந்து செகண்ட். நெக்ஸ்ட் 145.
Question number 145. Fast food, if taken in large quantities on a regular basis, can cause. ஸோ இங்கே இப்போ அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லோரும் சாப்பிட்றோம் இல்லையா, அது அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா ஒபேசிட்டி. ஸோ ஒபேசிட்டின்னு சொன்னால் உடல் பருமன் வந்து அதிகரிக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.